கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்குரிய தேவ வார்த்தையானது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:21. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்று அந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். எது நலமானது? நாம் வாழ்கின்ற இந்த உலகத்துல அநேக காரியங்கள் உண்டு. ஆனாலும் இதிலே நலமானது என்பதை எதை நாம் அறிந்து கொள்ள முடியும்? வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. வசனங்களை கேட்பது நல்லது என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆண்டவரை அண்டிக் கொண்டிருக்கிற நாம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாம், வசனங்களை கேட்பது நல்லது என்பதை இந்த நாளிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்விதமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. ஆண்டவரின் வருகை காலம் சமீபம் என்பதை அநேக அடையாளங்கள் மூலமாக நாம் அறிந்திருக்கிறோம். எனவே இந்த வருகையின் சமீபமாய் இருக்கிறபடினாலே வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் என்று சொல்லப்படுகிறது. நாம் வாசிப்பது மாத்திரமல்ல, மற்றவர்களுடைய வசனங்களை நாம் கேட்கிறவர்களாகவும், அது மாத்திரமல்லாதபடிக்கு அதை கை கொள்ளுகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். அவர்கள் தான் பாக்கியவான்கள். தேவனுடைய பார்வையிலே பாக்கியவான்களாக காணப்படுகிறார்கள். எனவே வசனங்களை கேட்பது மிக மிக நல்லது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று அந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எப்பொழுது ஆண்டவர் வார்த்தை கவனமாக கருத்தாய் நாம் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். மற்றும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு நமக்குள்ளாக வாசம் செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. நாம் உலக கவலைகளால சிக்குண்டு தவிக்க கூடாதபடிக்கு, போராட்டங்களினாலே கலங்காதபடிக்கு ஆவியானவர் நமக்கு விடுதலையை தருகிறார். எனவே இந்த பார்க்கும்போது மிக அருமையாகுது. கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆவின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே வசனங்களை கேட்பது நமக்கு நல்லது நல்லது என்று அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் ஒரு சம்பவம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல் 42ஆம் வசனம் வரைக்கும். 38ஆம் வசனம் பார்க்கிறோம். இயேசு ஒரு கிராமத்தில் பிரவேசிக்கிறார். அங்கே மார்த்தாள் என்ற ஸ்திரீ அவரை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டு உபசரிக்கிறதை பார்க்கிறோம். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார் மரியாள். இதை குறித்து மார்த்தாளுக்கு ஒரு விசனம். ஆண்டவரே, உமக்கு கவலை இல்லையா? நான் இவ்வளவு வேலைகளை செய்கிறேன், எனக்கு உதவி செய்யறதுக்கு அவளை அனுப்பக்கூடாதா? உன் பாதத்துல உட்காந்துட்டு இருக்கிறாளேன்ட்டு. அப்போ ஆண்டவராகிய இயேசு அந்த மார்த்தாளுக்கு சொல்லுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். நாமும் கூட அப்படித்தான் அநேக காரியங்களை குறித்து கலங்கி தவிப்போம். இந்த உலகத்துல இப்படி இருக்குதா, அப்படி இருக்குதா, இதை பண்றதா, அதை பண்றதா, கலக்கங்கள். ஆனாலும் அங்கே ஆண்டவர் தெரிவித்து தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மரியாளை குறித்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்ல. எது நல்ல பங்கு? தேவ பாதத்தில் அமர்ந்திருந்து வசனங்களை கேட்பது, தேவ வார்த்தைகளை கேட்பது. நாமும் கூட அவ்விதமாக தேவ வார்த்தைகளை கருத்தாய் கேட்கின்றவர்களாக, கேட்பது மாத்திரமல்ல அதை கை கொள்ளுகிறவர்களாகவும் காணப்படுகின்ற வேளையில தேவ பார்வையில் நாம் பாக்கியவான்களாக காணப்படுவோம் என்பது நிச்சயம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். நாம் எதை நலமாக பிடித்துக் கொள்ள வேண்டும்? வசனங்களை கேட்பது நல்லது. எனவே தேவன் தாமே அவ்விதமாக
நாம் நம்மை ஆராய்ந்து அறிந்து தேவ வசனங்களை பிடித்து கொள்ளும் போது தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அவ்விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.